ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி டேக்குள்ள உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணதானே பார்க்குறீங்க, வெளியே போய்ட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கண்ணாடி என்னோட ஃபேஸை பார்த்துட்டு தாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்டை போட்டுட்டு வயிற்றுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டுங்க. சரி ப்ரைவசி அனைத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன கார்ட்டூன் தானே பார்க்குறீங்க, ஒரு ஃபுட்பால் ரிலேட்டடான கார்ட்டூன். மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், உங்களை மோட்டிவேட் பண்ணும். என்னோடய மீடியம் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் ரொம்ப டவுன் ஆகிடுது. என்னன்னு தெரில. வழக்கம் போல் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சைக்கிளில் போனேன். வெயில் இப்போ வரும்போது என்னென்னு தெரியல, ஒரு பாசிட்டிவ் வைப் பயங்கரமாக இருக்குது. அந்த வெயில் நம்ம மூஞ்சி அடிக்கும் போது ஏதோ நம்மகிட்ட சொல்கிற மாதிரியே இருக்காங்க. என்னென்னு தெரில, ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி போயிட்டு ஒரு வழக்கம் போல் ஒரு 3 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு வாக்கம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும்ல. நீங்கள் சரியான கூட்டங்க. இன்றைக்கி டவர் பார்க்கில் வந்து நீங்கள் நினச்சதோட பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பிகாஸ் சாட்டர்டேவா இல்லை எதுக்காகன்னு தெரில. அப்புறம் 5 கிலோமீட்டர் ஆஃப் ரன்னிங் பார்க்கறவங்களுக்கு தெரியும், செம்ம ரன்னிங்க. அதெல்லாம் பார்த்துட்டு 15.46 கிலோமீட்டர் ஒரு ஆளாக முடித்தேன். கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிம்மு கிளம்பி வச்சுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு. சரி அதான் இருக்குது. இந்த லாரியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஆப்போசிட்டில் ஒரு லாரி, அது ஏன்னு தெரியும் நீங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து. போய்ட்டு ஃபஸ்ட்டு டெட் லிஃப்ட் தான் ஃபெயிலியர் வரைக்கும் போடுவாங்க எப்பவுமே. ஏன்னா டெட் லிஃப்ட் நான் வந்து ஒரு 3 sets அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். எப்பவுமே ஒரு ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். டெட் லிஃப்ட் கூட நான் பை ட்ரெயினாக ட்ரெயின் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்பிள் காலில் ஒரு 3 sets 15, 12, 10 இதோட சூப்பர் செட் மாதிரி போடுவேன். ட்ரை ஓவர் ஹெட் ப்ரெஸ்ஸில் வந்து 3 sets 15, 12, 10 இது ரெண்டுமே சூப்பர் செட். அதே மாதிரி பையில் கேர்ள் சிங்கிள் ஆம் கேர்ள் வந்து 3 sets 15, 12, 10 இதே மாதிரி சிங்கிள் அண்ட் ட்ரையில் வந்து 3 sets 15, 12, 10 பை ட்ரை ரெண்டுமே நான் வந்து சூப்பர் செட்டாக தான் போடுவேன், தனித்தனியாக போட மாட்டேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் குரூப்பில் அது ஒரு 3 sets 15, 12, 10 க்ளோஸ் குரூப் முடிச்சுட்டு ஹேமர்லேயும் ஒரு 3 sets 15, 12, 10 அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹிட்டாக வந்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும். பை ட்ரை எப்பவுமே நீங்கள் சூப்பர் செட்டாக போடுங்க. பிகாஸ் இட் இஸ் ஸ்மாலர் மசில், அதனால சொல்கிறேன். கடைசியாக கண்டிஷன் செக் பார்க்காம எப்படி கண்டிஷன் செக்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பரவாயில்ல. சாமிக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி சாம்பார் சாதம், கோயில் சாம்பார் சாதம்லாம் யாருங்க விடுவா, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை சொன்னேன்ல. ஏன்னா எல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்தானே நினைக்கிறீங்க. அதான் அதனால தான் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நான் அவுட்ஃபிட் செக் பண்ண மறந்துட்டேன். தலைவர் தான் ஸ்பான்சர், இவங்களுக்கு பர்த்டே டீட் கொடுக்குறோம் எங்களுக்கு. ஸோ இவங்ககிட்டேருந்து கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ஜூஸில் ஆரம்பித்து சாப்பாடு வரைக்கும் இவன் தான் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர். எனக்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சாத்துக்குடி ஜூஸ் நான் குடித்தா வயிறு ஃபுல்லாக சொல்லிட்டு எனக்குலாம் வேண்டாம்ப்பா. ஃபுல்லாக காலேஜ் பசங்க தாங்க இந்த இதில். எங்கே போனதுன்னு நினைக்கிறீங்க, எஸ்ஏ ஹைதராபாடி பிரியாணி, மந்தி பிரியாணின்னு சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ஹானஸ்ட் ரிவ்யூ சொன்னோம்னா நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா வெயிட் பண்ண வச்சிட்டானுங்க. ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், எப்படின்னா கூப்பிடுவீங்கன்னு. அப்புறம் ஃபுட்டு வந்துட்டு அந்த கிறிஸ்பி மட்டன் மந்தி சொல்லலாம். மட்டன்லாம் நல்லா ஜூஸியாகவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே ஒரு ட்ரிப்பு ஜாலியாக வெளியே போனால் அது நல்லாவே ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போனோம். பீச்சோட ஃபுல் vlog நான் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.